பழையாறை வளதலிநாதர் மாடிகள் போற்றி போற்றி. பழையாறை வளதலிநாதர் மாடிகள் போற்றி போற்றி. பழையாறை வளதலிநாதர் மாடிகள் போற்றி போற்றி. சிவாய் ஏனையானி பார்த்த சைவ போரிக்கிறே எங்களது விமானத்தை தொழில் கொண்டிருக்கிறேன். சிவசிவா சிவசிவா, என்ன சமணர்களது பொய்கள் விமானமா? வஞ்சகர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. சிவசிவா சிவசிவா, பஞ்சகர்களே என்ன பாரதட்சியம் செய்தீர்கள்? சிவசிவா 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 சிவசிவா, என் கடன் பணி செய்து கிடப்பது. சிவசிவா பெருமானே, பெருமான் பெருமான். சிவசிவா, மந்த அமணர்கள் பஞ்சனையால் மறைத்து உமது திருக்கோயிலை வணங்கி அல்லார் இவ்விடம் விட்டு அதே. பெருமானே பெருமானே, நீரே எழுந்தருள வேண்டும், நீர் எழுந்தருள வேண்டும். அதுவரை இங்கிருந்து அகலவும் மாட்டேன், உண்ணவும் மாட்டேன். சிவாய் சிவாய் சிவாய். கனவிலே இறைவன் எழுந்தருளுகின்றார். சோழவண்ணா, உன்னுடைய ஆட்சியிலே பல தலங்களுக்கு நாம் எழுந்தருளியுள்ள தலங்களிலெல்லாம் வழிபாடுகள் நடத்திக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய பழையாறை வடதலி திருக்கோயிலை சமணர்கள் மறைத்து நம்முடைய உடைமையாக்கிக் கொண்டு அவர்களுடைய பொய்கள் விமானம் ஒன்றை அமைத்து நம்முடையது என்று சைவர்கள் வழிபாட்டிற்கு ஊறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை கண்ட நம்முடைய அன்பனான திருநாவுக்கரசு நம்மை கண்டால் அல்லது அவ்விடத்தை விட்டு அகலே என்று மா உறுதியுடன் அங்கே உண்ணான ஒன்று செய்து கொண்டிருக்கின்றான். நீ உடனடியாக அங்கே சென்று தக்க அடையாளங்களால் அது நம்முடைய திருக்கோயில் என்பதை கண்டுகொண்டு பொய் நீக்கி உண்மையை நிலைநிறுத்துவாயாக. சிவசிவா, இது என்ன வியப்பு! பெருமாள் தாங்களே கிளம்பி வந்தீர்கள். பெருமாள் என்னுடைய உத்தரவை சிறவே இப்போதே சொல்கிறேன். சிவசிவா சிவசிவா. வாழ்க வாழ்க. அம்மண்ணா, நம் இறைவன் கனவிலே இதனை பழையாறை. ஆமாம் அரசே. விவாதம் கூட சமணர்கள் சொன்னார்கள். சந்தேகம் வேண்டாம், இது எங்களது பாடி மன்னா. எத்தனை ஆண்டு காலமாக இந்த பாடி வைத்துள்ளீர்கள்? பல ஆண்டு காலமாக இங்கேதான் இருக்கிறது. ஆண்டு காலம். எங்களது பாடி இது. சிவசிவா, வஞ்சகர்களே, உங்கள் வஞ்சனைக்கு ஒரு அளவில்லையா? ஏதோ உங்கள் தத்துவத்தை கூறுவீர்கள், என் மக்களுக்கு தொண்டு புரிவீர்கள் என்று என் நாட்டில் தங்குவதற்கு அனுமதி அளித்தால் உண்ட வீட்டுக்கு இரண்டாம் செய்வது போல் எம்முடைய சிவனார் ஆலயத்தையே உங்கள் பாடியாக மாற்றியுள்ளீர்கள். உன்னை ஒத்துக்கொள்ள போகிறீர்களா இல்லையா? சமய காழ்ப்புணர்ச்சியால் செய்து விட்டோம் மன்னா. இது மன்னிக்க இயலாத குற்றம். இந்த நாட்டை விட்டு அகன்று விடுங்கள். சென்று அமைச்சரே, சொல்லுங்கள் அரசே. இவ்வாலயத்தை சிறப்பான முறையில் செப்பனிட்டு
சமணர்களுக்கு அந்த வாய்ப்புகளை எல்லாம் நீக்கி நம் இறைவனுடைய திருவாலை சிறப்பாக விளங்கும்படி செய்யும். இன்றைய பணிகளை ஆரம்பிக்கும். உத்தரவு அரசு. வணங்குகிறேன் அரசு. அரசு, இந்த பழையாறை சிவாலயம் மிகவும் பழமையான சிவாலயம். நம் வஞ்சகர்லாம் சமணர்களுடைய அந்த முழுமையான பாய்களை அகற்றி தற்போது மீண்டும் உயிர்ப்பொலிவுடன் உள்ளது. திருநாளுடைய சிவனையே கூற்றி இறைவா போற்றி. அமைச்சர் சொல்லுங்க. நீதியா ஏறியத்த பெருமான் நம் பெருமான் மட்டும் என் கனவில் வந்து உணர்த்தி இருக்காவிட்டால் நம் புண்ணியவள நாட்டிற்கே பெரும் பழி நேர்ந்தது. என் கனவில் கூறினார் நம் இறைவன் எனது தொண்டன் என்று கூறினார். பெருமானை தரிசனம் செய்வதற்காக உன்னால் முன்பு இருந்து கொண்டிருக்கின்றாராம். நம் நாட்டிற்கு நேரே இந்த பழியையே தீர்த்த அந்த பெருமானாரை அவர் திருவடிகளை சென்று வணங்கி இவ்வாலயம் புதுப்பிக்கப்பட்டதை உடனே சொல்வோம். அப்படியே செய்வோம் அரசு. பெருமானே, சைவ நன்னெறியை மேலோங்க செய்யும் பெருமான். பழையாறை வடதலை சிவாலயம் பாலியானது மீட்கப்பட வேண்டும் என்று திருத்தூண்டின் உரைப்பினோடு அறவழியில் தாங்கள் மேற்கொண்ட திறத்தை இறைவர் அடியேனுடைய கனவில் உணர்ந்தோம். இப்பொழுது இப்பழையாறை வடதலையில் இருந்த அனைத்து சமணர்களுடைய பொய்கள் மாறுகள் அகற்றப்பட்டு விட்டன. தாங்களும் தங்களுடைய அடியவர்களும் இப்பெருமானை வழிபடும் தடையும் இல்லை. பெருமானை தாங்கள் வழிபட்டு புண்ணிய நாடு விட்ட பெரும் வழி தாங்கள் தீர்க்க வேண்டும். பழையாறை வடதலையாளர்கள் பொய்கள் சமயத்தை நீக்கி மெய்ச்சாயத்தை நீவியில் வாழ்க குடிவாழ் சிவாய் சிவாய் தமிழே